வணக்கம். உங்களோட பேசுவது உங்களது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் தோழர் சே குவேரா. இந்த படத்தை கிரேஸ் மேஜிக் கிரியேஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பாக அனீஷ் தயாரிச்சிருக்காரு. படத்தில் ஆர்டி அலெக்ஸ் நாயகனா நடித்து அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் கூடுதலாக சத்யராஜ், நாஞ்சில் சம்பத், ராஜேந்திரன், குல் சுரேஷ், நீல் ஆனந்த், அனீஷ் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு சாமாளன், இசை PS அஸ்வின். இந்த படமும் ஒரு சாதிய ரீதியிலான படம் தான். சேக்கு பேரை பார்த்த உடனே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. திருச்சி சுற்றி நடக்கின்ற ஒரு கதை. படத்தில் நாயகன் வழக்கம் போல் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன். +2 முடிச்சிருக்காப்புல. இப்போ அடுத்து நல்லா படிக்கிற பையன். வேலைக்கு போகணுமே அது ஸ்கூலுக்கு போகணுமா, அது ஸ்கூல் முடிச்சாச்சு, இப்போ அடுத்து காலேஜ் போகணுமா அப்படின்னு யோசிக்கும்போது அந்த பையன் நேராக மெக்கானிக் ஷாப்பில் போய் வேலைக்கு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் எல்லோரும் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் நல்லா படிக்கிற பையன், நீ ஏன்ப்பா படிக்காமல் இருக்க, நீ படித்தா தப்பா அடுத்த தலைமுறை மேலே போகும் அப்படின்றாங்க. அதோட அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்தே இந்த பையனை பெரிய ஆளாக்குமே அப்படின்னு சொல்லி அந்த பையனை வளர்த்துருக்காங்க. அதனால் எப்படியாவது இவனை கொண்டு உருப்பிட்டு மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அதே ஊரில் இருக்கிற அரசியல் கட்சி பிரமுகர் ராஜேந்திரன் அவருக்கு இந்த இவங்கெல்லாம் படித்து மேலே வர்றதே பிடிக்காது. இவங்க எதுக்கு படிக்கிறாங்க, படிக்கவே விடக்கூடாது அப்படின்னு பயங்கர சாதி வெறியை பிடிச்சவர் அவர். அதோட அந்த மாதிரி சாதிக்காரங்கள் பக்கத்தில் கூட வரவிட மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு சாதி வெறி பிடித்தவர். இப்போ அந்த பையன் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் சேரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அந்த காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாரு சத்யராஜ். அவர் தான் சேக்கு வேரா, அவர் பேர் தான் சேக்கு வேரா. அந்த காலேஜில் இந்த மாதிரி பசங்களை வேலைக்கு படிக்கிறதுக்கு சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு பண்ணி கடைசி அவங்க யாருமே அப்ளிகேஷன் போடலை, அதனால நாங்கள் அந்த சீட்டை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் இந்த தடவை சத்யராஜ் அதை பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதை அவங்களுக்கு உள்ளே வர்றவங்களுக்கு என்ட்ரன்ஸ் நடத்துறது, அவங்கள செலக்ட் பண்ணுற பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டு சொல்லி அவர் எடுத்துகிட்டு இந்த மாதிரியான தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த காலேஜில் கண்டிப்பாக சீட் வேணும்னு சொல்லி அவர் எல்லாம் பிளான் பண்ணி கொண்டு வர்றாரு. அதை இந்த ராஜேந்திரன் எதிர்க்கிறாரு. அதை காலேஜ் பிரின்சிபாலும் ஒரு தாளர் எதிர்க்கிறாங்க. ஆனாலும் இவர் பேராசிரியர் இருக்கிறனால இவர் இதை பிரச்சனை வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விட்டு பிடிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பையனும் அலெக்ஸும் படத்தின் நாயகனும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்துடுறாரு. உள்ளே சேர்ந்ததுலேருந்து அந்த ராஜேந்திரனோட பையனும் அதே காலேஜில் அப்போதை சேர்ந்துருக்கான். 2 பேருக்கு இடையில் பயங்கர வட்டி பொறாமை. அதோட அந்த ராஜேந்திரனோட மகை பயங்கர சாதி ரீதியாக இந்த கதாநாயகனை கிண்டல் பண்ணிக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த அவமானப்படுத்தல் கடைசியாக உச்சகட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறியை உண்டாக்கிறது. அது அவருடைய கையை மீறி போனவுடனே ஒரு கத்தி எடுக்க வேண்டிய கட்டாயம். இருதரப்பு மாறி சண்டையிடுறதுல இருந்த சேதாரங்கள் அதிகமாகுது. அந்த சேதாரங்கள் என்ன, அந்த கடைசியாக ஒரு கத்தியின் முடிவு என்ன, கத்தி எடுத்து கத்தியால் தான் சாகும், அந்த வகையிலுக்கு நாயகன் என்ன ஆனார் அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை சுருக்கம். இந்த படத்தில் இயக்குனர் இன்னும் கொஞ்சம் நல்ல இயக்கம் செய்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய பொதுவான கருத்து. ஏன்னா அதை சொல்லி தான் ஆகணும். ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். சத்யராஜ் மட்டும்தான் பெரிய ஆக்டர். அவருடைய போர்ஷனை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சேக்கு வேறான்ற பேருக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் கரெக்டாக செஞ்சுருக்காரு. அதே காலேஜில் அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பேராசிரியர்னால அவருக்கு தனி ஒரு சீட்டை ஒதுக்கியிருக்கார், தனி இடம். அதே மாதிரி அவர் தண்ணி குடிக்கிறதுக்காக மற்றவங்க இடத்துல தண்ணி குடிக்கக்கூடாது அப்படி சொல்லி அவங்களாம் பார்க்குறாங்க. அதையெல்லாம் அந்த சாதிய பாகுபாடு அந்த பேராசிரியர்களுக்கு இடையிலையும் இருக்குது அப்படிங்கிறதையும் சத்யராஜ் கேரக்டரை வச்சு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் சத்யராஜ் அந்த நாயகன்கிட்ட சொல்லும்போது பேசுகின்றது சில வசனங்களில் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களது பிரிவினையே அந்த ரிசர்வேஷன் ஏன் கொண்டு வந்தாங்க, ரிசர்வேஷன் கண்டிப்பாக இப்போவும் தேவையா, உரிமையா, அது இப்போ இருக்கணுமா வேண்டாமா, இதுக்கு இந்த கேள்விக்கெல்லாம் விடை சத்யராஜே சொல்கிறாரு. ரொம்ப அழகான ஒரு விளக்கம். சினிமா தியேட்டருக்கு வந்தவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டுமே பார்த்துட்டு போகணும்னு நினைக்காம ஒரு பொது அறிவையும் கலந்து கொடுக்குற மாதிரி இந்த படத்தில் இடஒதுக்கீடு பற்றி ஒரு நீட்டம் ஒரு பிரச்சனையும் பேசி இந்த சேகவேரா படத்தில் செஞ்சு காட்டியிருக்கார் இயக்குனர் அஸ்வின். நிச்சயமாக அவரை இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பாராட்டுறோம். மற்றபடி இந்த படத்தில் எல்லாமே ரொம்ப மந்தமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை, நிஜமான உண்மை. ஒரு கதை
இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக எழுதப்பட்டிருக்கணும். அதே சமயம் திரைக்கதையும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கணும். அது இரண்டும் இந்த படத்தில் இல்லை. அது மூன்றாவதாக குத்த சொல்லணும்னா தொழில்நுட்பமும் கொஞ்சம் ரொம்ப அழகாக இல்லை, ரொம்ப சிறப்பானதாகவும் இல்லை, ஒரு மீடியமாக எடுத்திருக்காங்க. அது கடைசியில் ஒரு ஓவர் வன்முறையாக போனதுனால இடைவேளை வரைக்கும் அந்த படம் ஒரு சிறப்பான ஒரு கண்ணோட்டத்தில் சிறப்பான ஒரு நேர்கோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இடைவேளைக்கு அப்புறம் தடம் புரண்ட ரயில் மாதிரி வேற பக்கம் போயிடுச்சு. அந்த வன்முறை நம்மளால் இன்னமும் எதிர்கொள்ள முடியல. வன்முறை தவறு தான், ஒருத்தரை தூண்டி விடுறதும் தவறு தான். ஆனால் அது வன்முறையாகவே போகும்போது அந்த சாதி என்பது கீழே போய் சாதிய பாகுபாடும் சாதிய அட்டூழியமும் கீழே போய் வன்முறை அப்படிங்கிறதான் மனிதர்களுக்கிடையே நடந்த இரு பிரிவினர்களுக்கிடையில் இந்த வன்முறையாக அந்த சொல்லப்பட்டு கடைசி அந்த பிரச்சனையை மடைமாற்றம் செய்யப்படுகிறது. இதுதான் தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷமே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் எங்கேயாவது போய் ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் போய் இந்த இடத்துல இந்த ஊரில் சாதிய பாகுபாடு இருக்குன்னு சொல்லிட்டோம்னா ஐயோ சொல்லிடாதீங்க, அது ஊரில் தகராறு ஆயிரும், சண்டை வந்துடும், வகுப்பு கலவரம் வரும், பிரச்சனை வரும் அப்படி சொல்லி போலீஸே வராதிங்கன்னுவாங்க. இதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வருஷக்கணக்காக இதைத்தான் செஞ்சு சாதியை மறைமுகமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறது நம்முடைய அரசியல்வாதிகள் தான், அதுவும் ஆளுங்கட்சிகள் தான். ஆளுங்கட்சி இப்போது பிரதான எதிர்கட்சி இது ரெண்டுமே இத்தனைக்கு ரெண்டு திராவிட கட்சிகள் தான். திராவிட கட்சிகள் என்ற பெயரில் ஒரு பொய் சொல்லி ஏமாற்றி அதுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை அடிமையாகவே வைத்திருக்கிறதுக்கு ஒரு ஆதிக்க சாதியினருக்கு ஒரு வழிவகை செஞ்சு கொடுப்பது தான் இந்த திராவிட கட்சிகளின் வழக்கம். அதைத்தான் கிட்டத்தட்ட 50 வருஷமாக அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு வேணும், மற்றவங்களுடைய ஓட்டுரிமை வேணுங்கிறதுக்காக இந்த ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இந்த உண்மையை தான் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக வசனத்தில் சொல்லியிருக்கணும். அதை சத்யராஜை வச்சே சொல்லியிருக்கலாம், அதை ஏன் சொல்லாமல் விட்டாங்கன்னு தெரியல. ஆனாலும் மற்றபடி ஒரு சிறப்பான ஒரு வசனம் தான். அந்த வசனங்களின் மூலமாக அந்த சாதி எதுக்காக எப்படி வந்துச்சு அப்படின்னு ஆரம்பித்து கடைசியாக போய் பக்தியில் போய் நிற்கிறாரு சத்யராஜ். இந்த பக்தியை ஒழிக்கணும்னா சாமியை ஒழிக்கணும், அதனால தான் சாமியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு போகிறாரு. ஆனால் அதில் பாதி உண்மை இருக்குது, பாதி பொய் இருக்குது. அது வேற ஒரு விஷயத்தில் வேற ஒரு நேரத்தில் பார்ப்போம். அது ஒரு நமக்கு உடன்படாத ஒரு வசனம் என்பதை இங்கே பதிவு பண்ணிக்கிறோம். மற்றபடி இந்த இயக்குனர் இன்னும் கொஞ்சம் நல்லா படத்தை இயக்கம் பண்ணிக்கலாம். அவரே ஒரு சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய முகம் தோற்றம் ரொம்ப அழுத்தமான முகம், அமைதியான முகம், அதே சமயம் ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரியான ஒரு முகம். அந்த முகத்திலேயே தன்னை இவ்வளவு அவமானப்படுத்தினாலும் தாங்கி கொண்டு படிக்கணும், படித்து சர்டிஃபிகேட் வாங்கணும், அது வரைக்கும் அமைதியாக இருப்போம் அப்படின்னு நினச்சி இருக்காங்க பாருங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த ஆதிக்க சாதியினரால் பாதிக்கப்படும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் நினைச்சா இன்னைக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. ராத்திரியெல்லாம் தூக்கம் வர்றது, அந்த அளவுக்கு ஒரு சோதனையான விஷயங்களை தாண்டி தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏன் இந்தியாலேயே அப்படித்தான், இந்தியா முழுக்கவே அப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கதையை தான் இந்த படத்தில் தன்னால் முடிந்த அளவுக்கு அந்த இயக்குனர் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதை முடிந்த அளவுக்கு எடுத்து கொடுத்தாலும் பரவாயில்லை. அந்த இயக்குனர் அந்த முழு முயற்சியை நிச்சயமாக நம்ம பாராட்டணும், அதை தப்புன்னு சொல்லக்கூடாது. நிச்சயமாக நம்ம மனதார பாராட்டுகிறோம். இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக இயக்கம், திரைக்கதை இன்னும் கொஞ்சம் நல்லா மேம்பட்டு அடுத்தடுத்த படங்களில் நல்ல சிறப்பான ஒரு இடத்தை இந்த இயக்குனர் பிடிக்கணும்னு சொல்லி அவரை மனதார வாழ்த்துகிறோம். இந்த படத்தையும் நீங்கள் அவசியம் தியேட்டரில் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.